بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون ثم آتينا موسى الكتاب تماما على الذي أحسن وتفصيلا لكل شيء وهدى ورحمة لعلهم بلقاء ربهم يؤمنون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹுவிற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்த இறைவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே இந்த உலகில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால், படைத்தவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமையில் சிறந்த வாழ்க்கையாக சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைய வேண்டுமே என்றால், அதற்கென்ற பல நெறிமுறைகளை, அதற்கென்ற பாதைகளை, அதற்கென்று வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதற்கான இபாதத் என்ன, அதற்கு செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, அதற்கு நாம் எதை பின்பற்ற வேண்டும், யாருடைய சொல்லை வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக ஆவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறார். குர்ஆன் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு இறைவேதம். திருமறை குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், இறைவனால் அருளப்பட்ட ஒன்று. இறைவனால் முழுமையான முறையில் கியாமத் நாள் வரை எந்த மனிதர்களுடைய கருத்துக்களும் வார்த்தைகளும் உள்ளே நுழைக்க முடியாமல் பாதுகாப்பாக இறைவன் அதை பொறுப்பேற்று பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவேதம் சொல்கின்ற விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றியே ஆக வேண்டும், கடைபிடித்தே தீர வேண்டும். குர்ஆனுடைய மகத்துவம் உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் இதனுடைய மகத்துவத்தை புரிய வைக்க கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் கொடுத்ததின் நோக்கமே ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, மனிதர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக, உண்மையை விளங்கிக் கொள்வதற்காக, படைத்தவனை புரிந்து கொள்வதற்காக, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கான பாதை என்ன என்பதை குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே உலக அளவில் ஒரு இறைவேதம் இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பதை பறைசாற்ற வேண்டிய இந்த சமூக மக்கள் குர்ஆனை விட்டுவிட்டு ஏதோ இந்த மாதத்தில் வேறொரு புத்தகத்தை சமூகத்திலே கொண்டு போய் சேர்த்து அதை அடையாளமிட்டு கொண்டிருந்தால் அசத்தியும் சத்தியம் அழிந்து விடாது. எவ்வளவுதான் ஒரு பொய்யை ஒரு கூடாரமே தேர்ந்தெடுத்து நிலைநாட்ட நினைத்தாலும் ஒரு சத்தியத்தை அழித்துவிட முடியாது, உண்மையை அழித்துவிட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கலாம் அவ்வளவு பவர் மிக்கதாக இருக்கிறது. எவ்வளவுதான் எத்தனை புத்தகங்களை பற்றி உலக அளவில் அரங்கேற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாமை எத்தனையோ ஆண்டு காலமாக அதை மறுப்பதற்கும் அதை தரைக்குறைவாக பேசுவதற்கு முற்பட்டவர்கள் எல்லாம் அடையாளம் காண போன சரித்திரம் தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழி பெறுவதற்காக திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களாகி நாம் இறை வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் இதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இதை தான் இந்த சமுதாய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இறை வேதத்தை விட்டுவிட்டு யாரெல்லாம் இறை வேதத்திற்கு மாற்றமாக உள்ள புத்தகங்களை முன்னிலைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ மிகப்பெரிய பாவத்தையும் மிகப்பெரிய நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையும் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய ஈமானை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய பிள்ளைகளை நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை விட பன்மடங்காக நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனுடைய மகத்துவம் என்ன, வலிமை என்ன, எதற்காக அருளப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் இப்ராஹிம் 14வது சூராவுடைய ஆரம்பத்திலேயே 1வது அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அலீஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான்,
கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, இந்த குர்ஆனை நபியே உன் மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். எதற்காக? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். மனிதர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், இருட்டறையிலே கிடக்கிறார்கள், பாதை தெரியாமல் இருக்கிறார்கள், என்ன ஓத வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய அறியாமையில் கிடந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை இறைவனுடைய அனுமதி கொண்டு, இறைவனுடைய கட்டளையை கொண்டு, இறைவனுடைய திரு பொருத்தத்தை கொண்டு அவர்களை நீ சத்திய ஒளியின்பால், வெளிச்சத்தின்பால் இந்த மக்களை கொண்டு வருவீராக. அதற்கு தான் குர்ஆன் அருள் பெற்றிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்படிப்பட்ட வேதம் தான் அன்றைக்கு மக்கமா நகரத்தில் இருந்த அறியாமையில் கிடந்த, பாவத்தில் கிடந்த, குடிபோதையில் கிடந்த, பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த, வட்டியில் கிடந்த, விபச்சாரத்தில் கடந்த எல்லா மக்களையும் சத்தியத்தின்பால் அழைத்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக ஆக்கினான். எப்படி ஒளியாக குர்ஆன் கொடுக்கப்பட்டதோ அதுபோல ஒளியாக மக்களுக்கு மத்தியில் சத்தியம், வெளிச்சமாக இறை மார்க்கம் தோன்றியது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலுல் அல்பாப். இந்த பரக்கத் பொருந்திய இறைவேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக, சிந்திக்க இறை வசனங்களை படித்து ஆய்வு செய்து நீங்கள் நேர்வழியின்பால் வர வேண்டும் என்பதற்காக பரக்கத்து பொருந்திய இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கமர்லே சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். நபியே, இந்த குர்ஆனை நாம் ஓதுவதற்கு, படிப்பதற்கு, படிப்பினை பெறுவதற்கு, வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு, பின்பற்றுவதற்கு, இதோடு நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்காக இந்த குர்ஆனை மிக எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம், மிக லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். எனவே உங்களில் படிப்பினை பெறுபவர்கள் உண்டா, பாடம் படிக்கக்கூடியவர்கள் உண்டா, இதை ஓதக்கூடியவர்கள் உண்டா, வாழ்க்கையில் அன்றாட வீடுகளிலே படிக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கின்றான். நமக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், நீங்க படிக்கணுங்கிறதுக்காகத்தான், நீங்க ஓதணுங்கிறதுக்காகத்தான், நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரணுங்கிறதுக்காகத்தான், நீங்க நாளை மறுமையில உயர்ந்தவராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான், உங்கள்கிட்ட இருக்கிற தவறான நடவடிக்கைகளை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான், உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தை விட்டு வெளியில வருவதற்காகத்தான், நீங்கள் வேறொரு கிதாபை நோக்கி, புத்தகத்தை தூக்கி கொண்டு அலையாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டுமே பற்றி பிடிக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன, இந்த குர்ஆனை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம், எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். படிப்பதற்கு எளிமை, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எளிமை, சகோதரத்துவத்தை உருவாக்குவது எளிமை, அன்பு பாசங்களை ஊட்டுவதற்கு எளிமை, சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு எளிமை, அண்டை விட்டாரை வாழ்க்கையில் சத்தியத்தின்பால் கொண்டு வருவதற்கான பாதையை வெளியாக்கி இருக்கிறோம். இப்படியெல்லாம் எல்லா துறைகளிலும் எதெல்லாம் உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையோ, நல்லதோ, தேவையானதோ அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டித்தான் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாம் உங்களுக்கு எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம், லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர், உங்களில் படிப்பினை பெறுபவர் உண்டா, அதை படிக்கக்கூடியவர் உண்டா, அதற்காக வேண்டி கவலைப்படுபவர்கள் உண்டா, அதற்காக நேசிப்பவர் உண்டா? இப்படியாக அல்லாஹ் தஆலா அவருடைய வேதத்தின்பால் நம்மை திருப்புகிறான். ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகம் குர்ஆனை விட்டுவிட்டு ஏதோ ரபீல் அவ்வல் வந்து விட்டால் மௌலூதியும் மீலாதியும் தெரு தெருவாக, ஊர் ஊராக எங்கே அலைந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முன்னால் எல்லாம் மறுமையில் தூக்கி எறியப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிக்க வேண்டிய சமூகம், அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி பேச வேண்டிய சமூகம், வீடு வீடாக குர்ஆன் அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டிய சமூகம், வாழ்க்கையின் உயர்வையும் தீர்ப்பையும் சத்தியத்தையும் அசத்தியத்தை அளிக்கக்கூடிய விஷயங்களை போதிக்கக்கூடிய வேதத்தை கற்றுக்கொண்டு அதையே வாழ்க்கையின் அங்கமாக ஆக்க வேண்டிய சமூகம், படைத்தவருடைய வேதத்தை தரைக்குறைவாக நினைத்து மனிதர்களால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை கொண்டு அலைகின்ற சமூகமாக நாம் மாறினால் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி தான் செல்லும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அக்வாமன் அல்லாஹ் தஆலா யர்ஃபு மின் ஹாலல் காதல் கிதாப், யார் இந்த வேதத்தை பற்றி பிடிக்கிறார்களோ அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான். வேறொரு சமூகம் எவர்கள் குர்ஆனை விட்டு வெளியிலே வருகிறார்களோ, விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இழிவை
இழிவையும் கேவலத்தையும் ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் உயர வேண்டும், சமூகம் உயர வேண்டும், உலக மக்கள் மத்தியில் உண்மை போதிக்கப்பட வேண்டும், உலக மக்கள் அழகிய பாதையை நோக்கி வர வேண்டும், உலக மக்கள் இறைமார்க்கத்தின் உன்னதமான பண்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எடுக்க வேண்டியது, பிடிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது, போதிக்க வேண்டியது, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது அல் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் இறை வசனத்தை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கு ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள், கேட்டால் உங்கள் அதை மிகைத்து விடும், அதற்கு பதில் சொல்ல முடியாது, அது உள்ளத்தை மாற்றும். உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, மனிதனை நல்லவனாக மாற்றிவிடும், நேர்மையானவனாக மாற்றிவிடும், பாவத்தை விட்டு விலக்கிவிடும், நேர்மையினால் கொண்டு போய் சென்றுவிடும், இது மிகைத்து நின்றுவிடும் என்று அன்று மயங்கி கிடந்த குஃபார் குறைஷிகள் சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, சமூகத்திலே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. குர்ஆனுடைய நேசத்தை உண்டாக்க வேண்டும், குர்ஆனுடைய பாசத்தை உண்டாக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமே தவிர இதை விட்டு விட்டோம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதறுவார்கள் என்பதை குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவின் 30வது வசனத்தில் சொல்றான், வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இந்த சமுதாயம், இந்த சமூகம் இந்த குர்ஆனை விட்டுவிட்டது யா அல்லாஹ், இந்த குர்ஆனை விட்டுவிட்டது யா அல்லாஹ். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட புத்தகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அலைந்திருந்தது சமூகம் என்று நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறுவார்கள், கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட, குர்ஆனை விட இந்த உலகத்தில் இந்த மாதத்தில் வேற ஒரு புத்தகத்திற்கு பதிவு உண்டு என்று பிடித்து நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகா அங்கே அல்லாஹ்விடத்தில் கூறுவார்கள், இன்ன ஹாதல் கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆன் இந்த சமுதாயம் விட்டு விட்டது என்று குற்றம் சாட்டுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதரால். அப்படிப்பட்ட பாவத்தில் நாம் வீழ்ந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறைவன் நமக்கு கொடுத்தது படிப்பினை பெறுவதற்காக, அன்றாட வாழ்க்கையில் ஓதுவதற்காக. அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். குர்ஆனுடைய வலிமை என்ன தெரியுமா? குர்ஆனுடைய வல்லமை என்ன தெரியுமா? அதை தெரியாதவர்கள் தான் இந்த புத்தகத்தை விட வேறொரு புத்தகத்தை கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது, மலை உயிரற்றவை, ஒரு மலையின் மீது, ஒரு கல்லின் மீது, ஒரு பாறையின் மீது நாம் இறக்கி வைத்தால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல் லரஐதஹு, நீங்கள் பார்ப்பீர்கள், காஷிஅன் முத்தஸத்தியன் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய நடுக்கத்தினால் அந்த மலைகள் தூள் தூளாகி போய்விடும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார், எவ்வளவு பெரிய உபதேசங்களை சொல்லியிருக்கிறார். மலை கூட அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பார்த்து நடுங்கி பொசுங்கி அது தூள் தூளாக பறந்துவிடும். அவ்வளவு வலிமை மிக்க குர்ஆனை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், படிக்க சொல்லி இருக்கிறார், ஓத சொல்லி இருக்கிறார், வீடு வீடாக சொல்ல வைத்திருக்கிறார், வாசல் வாசலாக சொல்ல வைத்திருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில் இந்த உம்மத்தை குர்ஆனை பிடிக்கக்கூடிய சமூகமாக கொடுத்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகம் இஸ்லாம் அல்லாதவர்கள் குர்ஆனை புரட்டுகிறார்கள், ஆய்வு செய்துகிறார்கள், குர்ஆனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறார்கள், குர்ஆனுடைய தனித்தன்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் குர்ஆனை விட்டுவிட்டு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அடையக்கூடிய நிலைப்பாடை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எதற்காக சொல்கிறான்? ஏனென்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் காஷிஅன் முத்தஸத்தியன் மின் கஷியத்தில்லாஹ் வதில்கல் அம்சால். இந்த உதாரணத்தை ஏன் சொல்றேங்கறான் அல்லாஹ்? இந்த உதாரணத்தை, இந்த வேதத்தை குர்ஆன்ல இறக்குனா, மலையில இறக்குனா மலை கூட தூளாயிடு போயிடும் என்று ஏன் இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்? வதில்கல் அம்சால் நضربுஹா லின்னாஸ், மனிதர்களுக்காகத்தான் சொல்றேன், மனிதனுக்காக. புரியுற மனிதன் தான் புரியுவான், விளங்கி கொள்வான், சிந்தனை ஆற்றலை கொடுத்திருக்கிறேன். மனிதனால் தான் உணர முடியும் எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை உடுத்தலாம், எதை உடுத்தக்கூடாது, எதுல போகலாம், எதுல போகக்கூடாது, எங்க வரலாம், எங்க வரக்கூடாது. இவனால் தான் உணர முடியும். அதனால தான் இந்த குர்ஆனை நான் யாருக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன்? வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸ், மனிதர்களுக்காக
என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். எதற்கு? லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. புரிகிற தன்மை மனிதனிடத்தில் இருந்து தன்னுடைய மூளையை மறைத்து வைத்துக் கொண்டு தவறான பாதையில் போனால் நாளை மறுமையில் சீரழிக்கப்படுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவ்வளவு மகத்துவமிக்க குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكَ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, இதுதான் என்னுடைய நேரான பாதை. இந்த குர்ஆன் தான் நேரான பாதை, இந்த இஸ்லாம் தான் நேரான பாதை. இந்த இஸ்லாத்தில் உண்டான அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்கள் தான் உங்களை நேரான பாதையில் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மாற்றமாக நடந்தால் நீங்கள் தவறிழைத்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, இதுதான் என்னுடைய நேரான பாதை. ஃபத்தபிஉ சொல்லிட்டு சொல்றான், உனக்கு குர்ஆன் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரை அனுப்பி வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கீழ்ப்படியுங்க. ஃபத்தபிஉஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். படைத்தவன் சொல்றான், உன்னுடைய வாழ்க்கையில குர்ஆன் பேசி விட்டதா, குர்ஆன் போதித்து விட்டதா, எதிர் குரல் கொடுக்காது கொடுத்தவர்கள் அழிந்த சரித்திரம் தான் இஸ்லாத்தில் இருக்கிறது. எதிர்த்தவர்கள் காணா போனார்கள் என்பது மட்டும்தான் வாழ்க்கை நெறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஃபத்தபிஉ, நீங்கள் அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பல போதனைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அப்படி பின்பற்றி விட்டால் ஃபதஃபர்ரக்கும் அன் சபீலிஹி, நீங்கள் நேரான வழியை அடையவே முடியாது, அந்த நேரான பாதையை விட்டு திருப்பப்பட்டு விடுவீர்கள். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ, இது உங்களுக்கு அல்லாஹ் செய்கின்ற வசியத், அல்லாஹ் செய்கின்ற உபதேசம். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால், சத்திய பாதையில் ஆக வேண்டும் என்றால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்களுடைய பாதையை குர்ஆன் சொல்கின்ற பாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُطِعِ الرَّسُولَ فَقَدْ أَطَاعَ اللَّهَ, நாம் தான் சொன்னோம் இறுதி தூதரை அனுப்பி வைத்தோம். அந்த தூதரை யார் பின்பற்றுகிறார்களோ, தூதர் சொன்னதை செய்கிறார்களோ, தூதர் வழிகாட்டியதை செய்கிறார்களோ, தூதர் அனுமதித்ததை செய்கிறார்களோ, இதுதான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படி ஒரு அடியான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பின்பற்றி விட்டால், அவர்கள் சொன்னதை பின்பற்றி விட்டால், அவர்கள் செய்ததை வழிகாட்டியதை செய்து விட்டால், ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். ரசூலை பின்பற்றி நடந்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு வரும்போது சுபா நீங்க அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக் என்று ஓதிட்டு நீங்க வந்துட்டீங்க, நபிக்கு கட்டுப்பட்டுட்டீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்டீங்க. பள்ளிவாசலை விட்டு வெளியில போறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்ற துஆ ஓதிட்டு வெளிய போறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்டுட்டீங்க. நீங்கள் கட்டுப்பட்டது அல்லாஹ்விற்கு சேர்த்து கட்டுப்பட்டு விட்டீர்கள். பார்ப்பவர்களுக்கு சலாம் சொல்லுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார் சலாம் சொல்லுங்கள். இதை பின்பற்றினீங்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணிந்தீங்க, கட்டுப்பட்டீங்க, அல்லாஹ்வுக்கும் அடிபணிந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு அடிபணிவதினால், நபிக்கு கட்டுப்படுவதினால், இதைதான் இந்த உம்மத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த சமூகத்தை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லணும்னா இது சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்களை பின்பற்றி நடப்பதின் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய உயர்வை கொடுக்கிறான். வஅதீஊஹு சூரத்துன் நூர் 24வது சூராவினுடைய 24 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நபியை பின்பற்றுங்கள், லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பவரை கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் உங்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு பிரச்சார குத்பா கொடுக்கும்போது சொல்வார்கள், ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சுக்களில் சிறந்த பேச்சு, செய்திகளில் மிக சிறந்த செய்தி, உலகத்தில் பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது முதலாவது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். முதலில் சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை வலிமைப்படுத்துங்கள். ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ்,
وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. நேர் வழிகாட்டுதலிலே மிக சிறந்த வழிகாட்டுதல் ஒரு நேர்வழி என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகள் தான். வஷர்ருல் உமூரி மஹ்தஸாத்துஹா, உலகத்தில் காரியங்களில் மிக கெட்டது எது? மார்க்கத்தின் பெயரால் புதியதாக உருவாக்கப்பட்டவை, அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டாத ஒன்று, சஹாபாக்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தாத ஒன்று, தாபீங்களுடைய வாழ்க்கை இல்லாத ஒன்று. இவர்களெல்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் அதற்கு மாற்றமாக செய்தால் அது மிகப்பெரிய தீமை, அது மிகப்பெரிய பாவம். அதை செய்தால் புதுமை, அது செய்தால் அது மிகப்பெரிய பாவத்தை உண்டாக்கும். உங்களை கொண்டு போய் தவறான வழியிலே கொண்டு போய் விட்டுவிடும், வழிகெடுத்து விடும், நேரமாக கொண்டு போய் அது நரகத்திலேயும் தள்ளிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வேண்டும், சிறப்பு வேண்டும், மகத்துவம் வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய ஒரு நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு இபாதத்தையும் நம்முடைய விருப்பப்படி நம்முடைய பெயருக்காக வேண்டி செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள், அறிந்து கொள்வார்கள், பின்பற்றுவார்கள். ஏன் நபிதான் நேர்வழி. இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம். சூரத் யாசின் அல்லாஹ் சொல்ற யாரை பார்த்து? சிராத்தில் முஸ்தகீம் சொல்ற நபியை பார்த்து இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம். நபியே நீர் தான் நேரான பாதையில் இருக்கிறீர். உலகத்தில் யாரையாவது எந்த புத்தகத்தையாவது பார்த்து சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் நபியை மட்டும் தான் சொன்னார். இன்னக அலா சிராத்தில் முஸ்தகீம் சொன்னார். குர்ஆனை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான் வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா. இதுதான் என்னுடைய நேரான பாதை, இதை பின்பற்றுங்கள். சிராத்தில் முஸ்தகீம் குர்ஆன் வ சுன்னah என்பதை அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கின்றார். இதை மீறி நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் இயற்றியதை எல்லாம் வாழ்க்கையில் நெறியாக பிடித்தால் மறுமையில் பிடிக்கப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் மறுமையில் சொர்க்கத்திற்கு பாதையை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உயிரோடு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்கள், இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள், பசி பட்டினியோடு வறுமையோடு கிடக்கும் பொழுதெல்லாம் அழைக்கப்படும் போதெல்லாம் வந்து நின்றவர்கள் இறை மார்க்கத்திற்காக. அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு ذلك لمن خشي ربه. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று பொருத்தத்தை பெற்றவர்கள். ஏன் பொருத்தம் பெற்றார்கள்? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தை சொன்னால் கீழ்ப்படியக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நாம் உதாசீனப்படுத்தினால் இம்மையில் வென்றால் பார்வைக்கு உயர்ந்திருக்கலாம், நாளை மறுமையில் நசுக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய இபாதத்தை தெரிந்து நாமும் இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விசாரிப்பதற்காக ஒரு குழு, 3 பேர் கொண்ட ஒரு குழு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் வந்து பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. வீட்டில் இருக்கிற மனைவியை விசாரிக்கிறாங்க, அல்லாஹ்வை கைஃபகான இபாதத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய இபாதத்துக்கள், தொழுகைகள், நோன்புகள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, இதெல்லாம் எப்படி இருந்தது யார் என்று நபியினுடைய இபாதத்தை பற்றி நபியினுடைய மனைவிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாகி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இபாதத்திலே, தொழுகையிலே, தன்னுடைய இரவு தொழுகையிலே, குர்ஆன் ஓதுவதில் எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தார்கள். இரவெல்லாம் வணங்குவார்கள், பகலிலே நோன்பு நோற்பார்கள், வாழ்க்கையில் சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை செய்வார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றி கூறினார்கள். கேட்ட அந்த தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு இபாதத் செய்வாங்களா? அப்ப அதை விட நம்மை அவர்களை விட அதிகமாக நம்ம செஞ்சாதான் நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை விட அதிகமான இபாதத்துக்களை செய்ய வேண்டும். அவர்கள் நேசித்தது என்ன? இபாதத் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து வந்த 3 நபர்களில் ஒருவர் சொல்கிறார், அன உஸல்லில் லைல அபதா வலா அசு வலா அனாமு. ஒரு மனிதர் முடிவெடுக்கிறார் அந்த தோழர்களில், நான் இரவு நேரங்களில் இனி தூங்கவே மாட்டேன், நான் தொழுது கொண்டே இருப்பேன். தொழுவது பாவமா? தொழுவது இபாதத், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் எடுத்த முடிவு என்ன? நான் தொழுது கொண்டே இருப்பேன் என்றார். இன்னொரு தோழர் முடிவெடுத்தார், வா அன அஸூமு தஹர வலா அஃப்திர், நான் காலம் ஃபுல்லா நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன். நோன்பு எவ்வளவு பெரிய நன்மை! நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வே அதற்கு கூலி கொடுக்கக்கூடியன்றார். அப்படிப்பட்ட ஒரு நோன்பு. அவர் சொல்கிறார், நான் காலம் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் என்றார். மற்றொருவர் சொன்னார், 3வது ஒரு நபர், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். என்ன? திருமணம் செய்து கொண்டால் உலக வாழ்க்கையை நான் உலக வாழ்க்கையின் பக்கம் போய்விடுவேன்.
மறுமைக்காக இபாதத் செய்ய முடியாது, மனைவிக்காகவே பாடுபடுவேன், மனைவியுடைய வேலையிலே போய்விடுவேன், எனவே எனக்கு இபாதத்திற்கு தடைக்கல்லாக வரும் என்பதனால் ஃபல அத்தஸவ்வஜ், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மூவரும் மூன்று விஷயங்களை இபாதத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு நன்றாக கவனிக்க வேண்டியது. எப்படியெல்லாம் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இறுதி தூதரிடம் வந்து மார்க்கத்தை கற்றார்கள். கற்கும் பொழுது அவர்களாக எடுத்த முடிவு தவறு என்பதை சுட்டி காண்பித்து, இபாதத் என்பது அல்லாஹ்விற்கு நெருக்கமான வணக்கம் என்பது உங்களுடைய விருப்பப்படி அல்ல, நான் எப்படி சொன்னேனோ, நான் எப்படி வழிகாட்டினேனோ, எதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ, எந்த ரூபத்தில் காட்டினேனோ அதிலிருந்து கடுகு அளவு கூட பிசக கூடாது, பிசகினால் அந்த இபாதத் செல்லுபடி ஆகாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக தோழர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். மூவரும் மூன்று முடிச்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. வந்த உடனே சொல்றாங்க, சார் மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, விசாரிச்சாங்க, இபாதத்தை பத்தி கேட்டாங்க, நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க சொன்ன உடனே 3 பேர் இப்படி ஒரு முடிவு, அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுகிறார்கள். மார்க்கத்திற்கு தவறான ஒரு வியாக்கியத்தை கூறி விளங்கி புரிந்து கொண்டால் அதை உடனடியாக புரிய வைக்க வேண்டும், ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இபாதத்தினுடைய வழிகாட்டல் உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி இருக்கிறதா, அவர்களுடைய சீல் இருக்கிறதா, அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்களா? ஒரு பொருளை வாங்கும் போது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தேடி பார்க்கிறோமே, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்யும் பொழுது இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொல்லி இருக்கிறார்களா? அவர்கள் சொல்லாத ஒரு அமலை செய்தால் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? வழிகாட்டுவதற்காகத்தான் தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கூப்பிட்டார், இப்படி எல்லாம் முடிவு எடுத்தீங்களா? கால நாம் யா ரசூலல்லாஹ், ஆமா இப்படி எல்லாம் முடிவு எடுத்தோம். சொல்லிட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அழகான உபதேசத்தை பாடம் கற்றுக் கொடுக்கிறாங்க. வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் வஅத்தகாக்கும் லஹு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன், பாவத்தை விட்டு விலகி இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அன உஸல்லி வ அனாம், இரவு நேரம் வந்தால் உறங்குகிறேன், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், தஹஜ்ஜுடைய நேரம் வந்தால் தொழுவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், இரண்டும் இருக்க வேண்டும். வெறும் இபாதத் என்ற பெயரிலே சொல்லி தூக்கத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஃபைனலி ஐனிக அலைக ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. வைனலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. வைன ஸுயூஃபிக ஹக்கா, உன்னுடைய விருந்தாளிக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. வைலி ஜாரிக அலைக ஹக்கா, உன்னுடைய அண்டை விட்டார் கொடுக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே உறங்க வேண்டிய நேரம் வந்தால் உறங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டிய நேரம் வந்தால், இன்னைக்கு நிலைமை என்ன, ஃபஜ்ர ஊட்டி பறந்துடுது, எங்கிருந்து அல்லாஹ் நெருக்கத்தை கிடைப்பான், எப்படி வெற்றி கிடைக்கும், நேர்வழி எப்படி கிடைக்கும்? உலகத்தில் ஜும்மாக்கு வர்ற கூட்டம் ஃபஜ்ர்ல இருக்குதா, அசர்லயே இல்ல, யோசிச்சு பாருங்க, எப்படி வெற்றி கிடைக்கும், நாளைக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? ஏன் நம்ம சமுதாயத்திற்கு எவ்வளவு இழிவும் கேவலம் எதனால் ஏற்படுகிறது? உலகத்தில் இபாதத்தை விடுவதனால் கண்டிப்பாக இழிவும் கேவலம் வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். சொன்னார்கள், தொழ வேண்டிய நேரம் வந்தால் தொழுவே, தொழ வேண்டிய நேரம் வரும்போது தொழுவுலன்னா ஒரு பலனும் கிடையாது, தூக்கி எறிஞ்சிடலாம் மறுமையில. அழகாக சொன்னார்கள், வைன்னி தொழவும் செய்கிறேன், தூங்கக்கூடிய நேரம் வந்தால் தூங்குகிறேன், இபாதத் செய்ய வேண்டிய நேரம் வந்தால் விழித்துக் கொள்கிறேன். இதுதான் நபி வழி, இதுதான் சுன்னா, இதுதான் முறை, இதைதான் பின்பற்ற வேண்டும். இதை மீறி உங்களுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பு வைக்கதான் செய்யறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், ரமலான் வந்தா நோன்பு வைக்கிறேன், திங்கக்கிழமை வந்தா நோன்பு வைக்கிறேன், வியாழக்கிழமை வந்த நோன்பு வைக்கிறேன், அரஃபா நோன்பு வந்த வைக்கிறேன், முஹர்ரமுடைய நோன்பு வந்த 9-10 வைக்கிறேன், மற்ற நேரங்கள் நான் விரும்புகிற போது நோன்பு வைக்கிறேன், விடவும் செய்கிறேன். வெறும் நோன்பாக வைப்பதை மார்க்கத்தில் நீங்கள் எடுத்த முடிவு தவறானது, அப்படி நீங்கள் கண்டினியூவா நோன்பு வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு இறை மார்க்கத்தினுடைய இபாதத்தினுடைய மகத்துவத்தை உணர்வுகளை புரிய வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது வழியை பார்த்து சொன்னார்கள், நான் திருமணமும் செய்திருக்கிறேன், மனைவியுடைய கடமையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இபாதத்தை விட்டு மனைவி திருமணம் செய்து கொள்ளாமல் நீங்கள் அலைவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்படி நீங்கள் திருமணத்தை விடுவதாக இருந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று கட்டாயிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செஞ்சிருக்கிறேன், திருமணம் செய்ய வேண்டும், அதில் உரிய முறைகளை படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி,
நான் வழிகாட்டிய இந்த முறைக்கு மாற்றமாக நீங்களாக மன இச்சையின் அடிப்படையில் மனசுல தோன்றத அல்லாஹ் ரசூலும் சொல்லாத வழிகாட்டாத மன இச்சையின் அடிப்படையில் என்னுடைய சுன்னத்தை நீங்கள் புறக்கணித்தால் ஃபமன் ரகிபான் சுன்னதி வலைஸ மின்னி, என்னுடைய சுன்னத்தை என்னுடைய வழிமுறையை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து சொன்னார்கள்? தன் தோழர்களை பார்த்து நேரடியாக சொன்னார்கள், என் வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், என்னுடைய கட்டளையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எதை ஓத சொன்னேனோ அந்த குர்ஆனை தான் நீங்கள் ஓத வேண்டும். நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்று சொன்னோ அதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் ரசூலுக்கும் சொல்லாத ஒரு புத்தகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அடைவதனால் எந்த பலனும் கிடையாது, செல்லுபடியாகாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபரத். நாம் சொல்லாத ஒன்றை ஒருவர் செய்கிறார் என்றால் அது நிராகரிக்கப்படும், தூக்கி எறியப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு மாதத்திற்கும் எந்த ஒரு நாட்களுக்கும் சிறந்தது என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் சொல்ல இயலாது. அவர் எதை சொன்னார்கள் அதுதான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதஹப் ஹனபி மதஹப் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக கல்வியில் சிறந்தவர், கல்வியில் சிறப்பு பெற்றவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள், முதலாம் நூற்றாண்டில் 80 பிறந்தவர்கள். அவர்கள் கல்வி கற்பதற்கு சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள். அந்த இமாம் அழகாக சொன்னார்கள், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதஹபி. எது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய பயத்தினாலும் அச்சத்தினாலும் தெளிவாக சொன்னார்கள். வைன் குன்த கௌலன், நான் ஒரு சொல்லை சொல்கிறேன், என் வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணாக இருந்தால் உத்ருக்கு கௌலி, என் சொல்லை விட்டு விடுங்கள். வைன் குல்து கௌலன் மா ஹபர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முகாலபத ரசூலுல்லாஹ், என்னுடைய சொல் நபியுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இருந்தால் உத்ருக்கு கௌலி, என்னுடைய சொல்லை விட்டு விடுங்கள். என்னுடைய சொல் சஹாபாக்களுக்கு மாற்றமாக இருந்தால் உத்ருக்கு கௌலி, என்னுடைய சொல்லை விட்டு விடுங்கள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் உலகத்தில் நிறைந்தது. அவர்களுடைய பயத்தினால் அவர்கள் அழகாக கிதாபுல்லாஹ் வ அலைக்கும் பிஇத்திபாஇ சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தையை தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். வ அலைக்கும் பிஇத்திபாஇ சுன்னா, நீங்கள் என் சொல்லை விட நபியினுடைய சொல்லை தான் பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்றார்கள். தெளிவாக சொன்னார்கள். எவர் ஒருவர் ஹதீஸை தேடி அலைகிறாரோ அவர் நன்மையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஃபமன் தலப பிகைரி ஹதீஸி ஃபஹரஜ வதல்ல, எவர் ஒருவர் தன்னுடைய கல்வி தேடலில் ஹதீஸை விட்டுவிட்டு உலகத்தினுடைய கதைகளிலும் கற்பனைகளிலும் போய் கொண்டிருக்கிறாரோ, யார் சொல்றா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹதீஸை விட்டுட்டு உலகத்தில் வேற எதையோ தேடி அலைஞ்சு கொண்டிருந்தால் அவர்கள் தவறான பாதையில் சென்று விட்டார்கள். அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள் என்று கண்ணியத்திற்குரிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தெளிவாக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரால் தவறான பாதையில் நாம் சென்று விடக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தார்கள், தெளிவாக சொன்னார்கள். வ அலைக்கும் பித்திபாஇ சுன்னா, மேலும் சொன்னார்கள் வ இய்யாக்கும் பித்திபா, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இறை மார்க்கத்தில் உங்களுடைய சொந்த கருத்தை உள்ளே நுழைக்காதீர்கள் என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன சொன்னார்கள்? இறை மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சொந்த கருத்தை நுழைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை தான் என்னுடைய பாதை என்று பறைசாற்றினார்கள். அவர்களை உண்மையில் நேசம் கொண்டார் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். இறை தூதர் சொன்ன விஷயத்தை தான் 4 இமாம்களும் தெளிவாக இந்த உம்மத்திற்கு பறைசாற்றினார்கள். இந்த 4 இமாம்களும் மௌலிதையும் மீலாதையும் உலகத்தில் நடத்தியதே கிடையாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம் தான் நமக்கு இனிமையானது, நேர்மையானது, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியது, கொண்டு செல்லக்கூடியது. நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று 3 ஹர்ஃபை ஓதிவிட்டால் உலகத்தில் 30 நன்மைகளை தரக்கூடிய கிதாப் வேற ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட வேதத்தை ஓத வேண்டாமா? பழக்க வேண்டாமா? அதை போதிக்க வேண்டாமா? மக்களை உருவாக்க வேண்டாமா? அதை நினைத்து தினந்தோறும் பேசி இந்த சமூகத்தில் ஓத தெரியாதவர்களை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மை. ஒவ்வொரு நபி தோழரும் ஒவ்வொரு வசனங்களை நேசித்துக் கொண்டார். ஒருவர் எப்ப பார்த்தாலும் குல்வல்லாஹ் ஓதிக்கொண்டே இருப்பார். ஏங்க அதை ஓதுறீங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது நான் அதை நேசிக்கிறேன் என்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நேசத்தை குர்ஆனில் காட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாமில் காட்ட வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியது, உயர்ந்த
உயர்த்தக்கூடியது. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் பலரும் பல பிரச்சாரங்கள் செய்யலாம், ஆனால் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். அதுதான் உயர்த்தி நிறுத்தும். அதுதான் நீங்கள் உங்களை கியாமத் நாளில் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நாளை மறுமையில் உங்களுக்கு பரிந்துரை பேசும். உலகத்தில் வேற எந்த புத்தகத்தையாவது யாரால் சொல்ல இயலுமா? இதை ஓதுங்க, நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும் என்று சத்தியமாக எவர்களால் சொல்ல இயலாது. அடித்து சொல்ல முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை குர்ஆனை ஓதுங்கள், அது நாளை மறுமையில் உங்களுக்கு பேசும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய வேதம் எவ்வளவு உயர்மிக்கது. அதை விட்டுட்டு வேறொரு புத்தகத்தை தூக்கிட்டு அலைஞ்சோம்னா எந்த பலனும் கிடைக்காது. நம்ம ஈமானை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் எதை வழிகாட்டினார்களோ அதை பின்பற்றக்கூடிய சமூகமாக யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடிபணிகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் வர்ணித்து கூறுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வெற்றியாளர்கள் ஆகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹதா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா وعلى آله وأصحابه أجمعين. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிறார், நம்மளை உறுதிப்படுத்துகிறார். நம்மளை நாளை மறுமையில் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கான பல அமல்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவித்து கொடுக்கிறார். அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியினுடைய ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு உயர்வு மிக்கது என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்ய சொன்னார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. அல்லாஹ் சொல்றதை எடுத்துங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எடுத்துங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடை விதித்தார்களோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியினுடைய வார்த்தையினுடைய உயர்வு மகத்துவம் இந்த உம்மத்தில் உள்ள எல்லா உள்ளங்களிலும் பதிய வைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரகடனப்படுத்துகிறார். நபி எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், அதுதான் வெற்றி. நபி எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை எப்பொழுதும் நேசிப்போம், அன்றாட நேசிப்போம். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அமலையும் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அதுதான் வாழ்க்கை. நாளை மறுமையில் நபிகளாரோடு இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்வில் அன்றாட நபியை பற்றி பேச வேண்டும், நபிக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். அத்தியாயத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறோம்? சலாம் சொல்றோம். தொழாதவர்களுக்கு அந்த நசீப் இல்லை. அதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதன்பால் அழைக்கப்பட வேண்டும். சலாமும் சலவாத்தும் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் அவசியமான ஒன்று. இவைகளை விட்டு பிரிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயம் இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு யாரும் வர முடியாது. என அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எதை எடுத்துக்கொள்ள சொன்னானோ, எதை விட்டு தடுத்தானோ அதை பாதுகாப்பாக இருந்து அந்த அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.